ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். கோபி அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. உடனே ஈஸ்வரி நேராக பாக்கி கிட்ட போயிட்டு என் பையனுக்காக ஒரு காஃபி போட்டு கொடு பாக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை, பால் அங்கே இருக்கு, சக்கரை அங்கே இருக்கு, என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்மளுடைய ஈஸ்வரியை ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு என்னவன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பேப்பர் வந்துடுச்சா இனியான்னு சொல்லிட்டு இனியா கிட்ட உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கோபி ரியலைஸ் பண்றாங்க. பாக்கியா ஓடி ஓடி என்னென்ன வேலை எப்படி எல்லாம் பாக்குறாங்கன்றது எல்லாமே ரியலைஸ் பண்ணிட்டு, என்னம்மா பாக்கியா கொஞ்ச நேரம் கூட உட்காரது இல்லையான்றாங்க. உடனே இனியாவும் ஈஸ்வரி கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டாங்க. ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்தா மொபைல் லைட்டை வச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படிதான் பம்பரமாட்டம் சுத்திட்டு இருக்காங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் பாக்கியா எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம கோபியை மீட் பண்றதுக்காக ராதிகா வராங்க. ராதிகா வந்ததுமே ஈஸ்வரி, எதுக்காக இங்க வந்திருக்க? வீடு பக்கத்துல இருந்தா அடிக்கடி இப்படிதான் வந்துட்டே இருப்பியா? எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. நான் கோபியை பார்க்க தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதை ஏத்துக்காம ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. உடனே பாக்கியா, வாங்க உள்ள போயிட்டு உங்க புருஷனை நீங்க எப்பனாலும் பார்க்கலாம், அவர் உங்களுடைய புருஷன், நீங்க எப்ப பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப தாராளமா பார்க்கலாம் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி என் பேச்சை யாரும் கேட்க போறது கிடையாது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்க செய்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம கோபிக்கு போயிட்டு ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராதிகா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுமே இப்ப கோபி நேரா பாக்கி கிட்ட என்னை மன்னிச்சுடு, உன்னை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன், இனி எக்காரணத்து கொண்டு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன் நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி. இதை கேட்டு பாக்கியா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.